காசிக்கு போகணும். அந்த டிராவலுக்கு அந்த பணம். ஆனா காசுல பணத்துக்கும் உனக்குமே அங்க வேலை இல்லை. பணத்துக்கும் அங்க வேலை இல்லை, பணத்துக்கும் அங்க வேலை இல்லை. உங்க பணம் எதுக்கு? காசிக்கு நீ டிராவல் பண்ற பாரு, அது மாதிரி. புத்தகம், ஏன் புத்தகம் எதுக்கு? டிராவலுக்கு தான். ஞானத்துக்கு கிடையாது. இந்த உலகத்துல ஞானத்துக்காக எவனுமே புத்தகம் எழுதல. நான் சொல்றேன், நான் கிடையாது, எவனாலும் எழுத முடியாது, எவனும் எழுதல. அவன் புத்தகத்தை வச்சு நீ டிராவல் தான் பண்ண முடியும். அந்த குரு எழுதின மாதிரியே நான் தியானத்தை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு போய் உன் அலைவரிசை 100க்கு தூக்கி எடுத்துட்டு போயிருந்தா எவன் பேட்டையும் கேட்காது. எவன் பேட்டையும் கேட்காது. நீ எத்தனை நான் சொல்றேன், எத்தனை நீ திருமூலர் புத்தகம், சிவவாக்கியர் புத்தகம், எந்த ஞானி என்னோடையும் புத்தகத்தை சேர்த்து படி. டிராவல் நம்பிக்கை மட்டும்தான். அதுல இருந்து ஞானம்லாம் பிறக்கவே பிறக்காது. ஒரு சின்னதா உன் மனித அறிவுக்கு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு வேலை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அந்த அலைவரிசை நோய்க்கு போட்டு வேற ஒரு விஷயத்த கொடுக்கும். அங்க நீ இல்லாம போவ, புரியுதா? நீயே இல்லாம போகும்போது அந்த புத்தகம் எப்படி அங்க வந்து நிக்கும் சொல்லுங்க. மாணிக்கவாசகர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆளுன்னு சொல்லியிருக்கேன். அருணகிரி எனக்கு அதோட நெருக்கமான ஆளு சொல்லியிருக்கேன். ஆனா திருப்புகழ் புத்தகம் தான் என்ன மாத்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னா, திருவாசக புத்தகம் தான் என்ன மாத்திருக்குன்னு சொல்லியிருக்கேனா? மாணிக்கவாசகனோட அலைவரிசையும் அருணகிரியோட அலைவரிசையும் எனக்கு வழிகாட்டுனுச்சு. அதை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. ஒன்றிய இந்த 2 புத்தகமும் இதனாலதான் விஷயம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சொல்லவும் இல்லை, அதை காட்டவும் இல்லை, அது தேவையும் படலை அப்படின்னு. பல நாள் என்னுடைய அலைவரிசை என்ன சொன்னுச்சுன்னா, அந்த புத்தகம் திருப்புகழை நீ எடுத்து கையில வச்சுக்கிட்டனா, அதனால நீ பொங்கல் சாப்பிட்டு அடாடாடாடாடா என்ன சுகண்டா, என்ன சுகண்டா, மனைவி கையா என்னடாங்கிற அந்த மாதிரி அருணகிரி எழுதிட்டான். ஐயோ என்னடா எழுத்து, சிவனே சிவனே அப்பா அப்படி வேணா சொல்லலாம். ஆனா இந்த அலைவரிசை அப்பனேன்னு சொல்லக்கூடாது, சிவனேன்னு சொல்லக்கூடாது, அருணகிரின்னு சொல்லக்கூடாது, உன்னை பேசவும் கூடாது, திக்குமுக்காட வச்சு. பேய் அடிச்சு இங்க தாங்க முடியலைங்க, சாராயம் குடிச்சு இங்க தாங்க முடியலங்க. அலைவரிசை அடிச்சா என்ன ஆகும்? அடிக்கிற புயலுக்கே நீ பறக்கிற அனல் மாதிரி ஒரு அலைவரிசை அடிச்சா ஒருத்தன் எப்படி இருப்பான், அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், புரியுதுங்களா? பேய் அடிச்சவன ஊர்ல பார்த்துருக்கீங்க, சாராயம் அடிச்சவன பார்த்துருக்கீங்க, காற்று புயல் அடிச்சவன பார்த்துருக்கீங்க. அனல் அனல் சொல்லுவாங்களா, அந்த அனல் அடிச்சு அலைவரிசை அடிச்சவனை பார்த்தா என்ன? அவன் தான் ஞானி. அவங்ககிட்ட போய் எவன் அங்க நீயே நிக்க முடியாது, எவன் புத்தகம் வந்து அங்க நிற்கும்? காத்துல எல்லாம் பறந்து போயிருப்பா. உன் சட்டை, டவுசர், பேண்ட் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுட்டு உன்னை அம்மனமா உட்கார வச்சிருவான், புரியுதா?